வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் டூர், ஒரு 4 days ட்ரிப் போயிருந்தோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உடுமம்பேட்டிலேருந்து கிளம்பி திருநெல்வேலி, அங்கேருந்து கன்னியாகுமரி, அப்புறம் திருச்செந்தூர், தஞ்சாவூர் போயிட்டு உடுமம்பேட்டு திரும்பி வந்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து சாப்பிட்றதுக்கு போன காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. திருநெல்வேலி போகிற வழியில் வந்து இந்த ஹோட்டல் டெம்பிள் சிட்டின்னு மதுரைக்கு பக்கத்தில் இருந்து நார்மல் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டோம். இட்லி, தோசை அந்த மாதிரி சாப்பிட்டோம். கூட வந்து ஜிகர்தண்டா இருந்துச்சு, அதை ட்ரை பண்ணோம். அது இல்லாமல் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அந்த உட்டன் ஸ்பூன்ஸு, அப்புறம் கைவினை பொருட்கள், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அடுத்த ஸ்டாப் வந்து திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் போயிருந்தோம். என்ட்ரன்ஸே பயங்கரமாக இருந்துச்சு, நல்ல பெரிய என்ட்ரன்ஸு. முன்னாடி பூக்கடைகள், அர்ச்சனை தட்டு வாங்குறது எல்லாமே இருந்துச்சு. உள்ளே வந்து கேமரா அலௌடு இல்லை, அதனால் முன்னாடி முகப்பில் இருக்கிற சிலைகளெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். பெரிய கதவை பார்த்தியா, நவுறா நடுவில் வந்து இருக்குது. அதாவது 24 அடி வரும். 24 feet இருக்குன்ற உன்னோட அசம்ஷன். ஆமாம், ஏன்னா என்னையை விட இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் 2 வரேன், மொத்தமாக மல்டிப்ளை பண்ண 4 இருக்கு. நல்ல சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். வெளியே வந்தோடனே இருட்டுக்கடை அல்வா கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்க்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. நல்ல கூட்டம். நாங்கள் சாமி மூட போகிறதுக்கு முன்னாடியே பெரிய க்யூ நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மறுபடியும் கடை ஓப்பன் பண்ண உடனே பயங்கர கூட்டம். நாங்கள் ஒரு 1 கிலோ வாங்கிட்டு போனோம், எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஸ்பெஷல் என்னென்னா, வாழை இலையில் 30 ரூபாய்க்கு கொஞ்சமாக வச்சு கொடுப்பாங்க டேஸ்ட்டுக்கு. செம சாஃப்ட்டு, நல்ல டேஸ்ட்டு, நல்ல இனிப்பும் கூட. நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அது ரொம்ப சாப்பிட திகட்டும். இந்த மாதிரி 30 rupees வாங்கினா ஒரு ஃபீல்காண்டி சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு கோட்டைக்கு போயிருந்தோம், பாஞ்சாலங்குறிச்சி. அங்கே ஒரு மணிமண்டபம் மாதிரி கவர்மெண்ட் பண்ணியிருந்தாங்க.
கூட்டமே இல்லை, ஏன்னு தெரில. யாரும் இங்கே இருக்கிறது தெரியலையா இல்லை உள்ள ஒருத்தர் அட்டெண்டர் மாதிரி இருந்தார், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். கம்ப்ளீட்டாக அந்த ஒரு ஹிஸ்ட்ரி வந்து ஒரு ப்ரீஃப் பண்ணி சொன்னார். தன்னுடைய முப்பாட்டினார் பேர் பாஞ்சாலம். ஏரியா போகிற முள்ளுக்காடு குறிச்சாக்கி இந்த இடத்துக்கு பேர் பாஞ்சாலம் உச்சி. 1790 தர்பார் மண்டபம், கல்யாண மண்டபம் அந்த பொருளை கேட்டு பாஞ்சாலம் உச்சி அவர் சேர்ந்தானா சார். அதாவது திருச்செந்தூர் முருகபக்தருடைய தரிசன பூஜை சார். இந்த மாதிரி மணிமண்டபம் 21 மண்டபம் வச்சுருக்காங்க. பஞ்சலிங்கத்தில் ஆரம்பித்து ஒரு டீம் அடிக்கிற சத்தம் அடுத்த மண்டபத்துக்கு கேட்கும். அடுத்தவர் அப்படியே நம்ம ஸ்கூலில் ரிலே ரேஸ் மாதிரி பாஸ் ஆகும். 21வது மண்டபம் ஜக்கமாக போய் திருச்செந்தூர் பூஜை நைட் முடிச்சு தான் மக்களுக்கு நீதி வழங்கியிருக்கார் கட்டபொம்மன். இந்த 96 கிராமம் திருநெல்வேலி மாவட்டம் வரையும் மாவட்டம் எட்டப்பன் கட்டபொம்மன் நினைக்கிறதா இங்கே இருக்காங்க. புதுக்கோட்டை அவரை நண்பர் விஜய ரகுநாதன் தொண்டையமான அரிய நண்பர். கட்டபொம்மனுக்கு அடைக்கலம் கொடுக்காது, கொடுத்து தெரிந்தவங்க கைது பண்ணி கட்டபொம்மனை கைது பண்ணி கைத்தார் ஜான் கானர்மன் தலைமையில் விசாரணை கமிட்டி அமைச்சு கட்டபொம்மனுக்கு 16/10/1599 காலை 10 மணிக்கு வீரமாட்டியில் கைத்தார். புளிய மரம் பட்டு போச்சு. அம்மா வீட்டில் 1,40,00,000 சொல்லி கைத்தாரில் கட்டிட்டாங்க. இது ஐயா கட்டினது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர்களை 24 நட்டாத்தி நாடார் முள்ளுப்பட்டி முத்தம்மனையர் பச்சைப்பட்டியார் யாதவர் வாய் முதலிய இந்த வரலாறு அப்படியே வால் பெயிண்டிங் மாதிரி பண்ணி அந்த மணிமண்டபத்துலேயே வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த இடம் வந்து கோட்டை இருந்த லே அவுட் மாதிரி இருந்துச்சு. கட்டபொம்மன் பாரம்பரியத்தில் வந்த அவங்க தலைமுறையில் இருந்த சிலர் வந்து அங்கேருந்து எல்லாத்தையும் கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. திருச்செந்தூர் போன அன்னைக்கு நைட்டே போய் சாமி தரிசனம் பார்த்தோம். 100 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போயிருந்தோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்தோம். 1 ஹவர்லேயே சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் காலையில் கடற்கரைக்கு போகலான்னு சொல்லி வீடியோ எடுக்கலான்ட்டு போனால் பயங்கரமான கூட்டம். காலையில் 4 மணி 4:30 மணிலேருந்தே பயங்கரமாக க்யூ பில்டப் ஆயிடுச்சு. நல்ல வேளை நைட்டே சாமி கும்பிட்டுட்டோன்ட்டு கொஞ்சம் சந்தோஷம். யானை பார்த்தோம். கடற்கரைக்கு போய் வீடியோ எடுக்கலான்னு சொல்லி கடற்கரைக்கு போயிட்டுருக்கோம். கடற்கரையிலையும் நல்ல கூட்டம். எங்கே பார்த்தாலும் மக்கள் தான். ஃபுல்லாக இருந்துச்சு, பீச் ஃபுல்லாக. பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சு, நல்ல கூட்டம். நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து ராமேஸ்வரம். ஃபஸ்ட்டு தனுஷ்கோடி போயலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். தனுஷ்கோடி போகும்போது சொல்லுவாங்க ரைட் சைடில் இருக்க கடல் வந்து கொஞ்சம் சீற்றமாக இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்க கடல் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அது ஒரு பாதி நாள் அப்படியே இருக்கும், அடுத்த பாதி நாள் வந்து அப்படியே ரிவர்ஸில் மாறின்னு சொல்லுவாங்க. அது கண் கூட பார்க்க முடிஞ்சுது. இந்த சைட் ஃபுல்லாக அமைதியாக இருந்துச்சு. முன்னாடி பார்த்தது ரொம்ப சீற்றமாக இருந்துச்சு. 2 சைடில் இருந்து வந்து மோதுறது வந்து ஒவ்வொரு அலையும் எதிர்த்து போகிறத பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு. தனுஷ்கோடி பார்த்துட்டு ராமேஸ்வரம் கோயிலுக்கு போனோம். அந்த உள்ளே போயிட்டு இந்த கிணத்துல தண்ணியெல்லாம் எடுத்து தலையில் தெளிச்சுட்டு சாமி பார்த்தோம். உள்ளே ரெக்கார்ட் பண்ண முடியல, இருந்தாலும் கோயிலிட்டு வெளியே வரும்போது கொஞ்சம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. ராமேஸ்வரம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, க்ளீனாக இருந்துச்சு. சாமி கும்பிட்றக்கே ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமாக இருந்துச்சு. ராமேஸ்வரம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து தஞ்சாவூர் போனோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் தஞ்சாவூர் பற்றி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.